ஆக்சுவலி நீ என்னை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். என்னை பத்தி என்ன ஃபீல் பண்ற? இதை மட்டும் சொல்லு. டு யூ லவ் மீ? ஹே, எதுக்கு நீ இவ்வளவு நர்வஸ் ஆகுற? என்னாச்சு? ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். நீ என்ன லவ் பண்றனா அப்போ ஆன்னு தலையாட்டு போதும். ஒருவேளை இல்லைன்னா அதுக்கும் இல்லைன்னு தலையாட்டு. ஏதாவது பண்ணு. என்ன பிரதர் ரிஷி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுவாங்க. இவன் என்னடானா முதலே மறந்துட்டானே. இன்னும் டைம் இருக்கு ப்ரோ, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அண்ணி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ். சரி சரி எழுந்து வா. டேய் நான் சீக்கிரம் வா. போயிட்டு வந்துடுறேன். அடுத்த முறை நீ கீழே விழ போறேன்னா அட்வான்ஸா என்கிட்ட சொல்லிடு. என்ன, நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து உன்னை தாங்கி பிடிச்சுக்கிறேன். லக்ஷ்மி இந்த வீட்டோட மரியாதை, என்னோட கௌரவம். அவளை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல, வாழ்க்கை முழுக்க பேச முடியாத மாதிரி பண்ணிடுறேன். உனக்குள்ள அந்த கடவுள் தெரியறாரு ரிஷி. கடவுள் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் கூடவே இருக்க. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு துணையா நின்று என்னை வழி நடத்துற. பொதுவாக நான் மற்றவங்களுக்காக தான் வாழ்வேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையா நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு பேர் தான் காதல்னா? ஆமா ரிஷி, நான் உன்னை காதலிக்கிறேன், மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். எல்லாரோட அட்ரஸ் வாங்கிக்க, போன் நம்பர் டீடைல் எல்லாத்தையும் கொடுக்கடா. சார் நாங்க எதுவும் பண்ணல சார். ஹலோ, ஆஹா டியூட்டி முடிச்சது, வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்க. ஓகே சார், சரிங்க சார். மஞ்சுநாத் வரோம் சார். நான் இப்போ கிளம்புறேன். இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சார் நைட் டியூட்டி வர மாட்டாரா? நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், சரியா? ஓகே சார், நீங்க சொன்ன ஃபைலை தேடி பார்க்கறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஏய் பல்லு, உன்னால இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பாரு. நம்மள உள்ள தள்ளவன் பெரிய ஆளு. நம்மள வெளியே எடுக்க யாருமே வர மாட்டாங்க. அப்படின்னா நம்மளால வெளியே போக முடியாதா? ஏய் வாய மூடுறா. நான் இன்னும் சாகல, யோசிக்க விடுங்க. என்ன பண்ண போற? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச போறியா? நான் பேச மாட்டேன், ஆனா பணம் பேசும். இப்ப பாரு, இந்த இன்ஸ்பெக்டரை இப்பவே விலைக்கு வாங்குறேன். ஏய் அங்கே உட்காரு, உட்காரு, உட்காருன்னு சொல்றேன். மஞ்சு இருப்பா. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது பக்கம் வாங்கல. என்னாச்சு? என்ன வேணும்? எனக்கு எது வேணும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் அங்க வாங்கல. இங்கே சொல்லு. உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். ஆனா பசங்களை போக விட்டுருங்க, பயத்துல இருக்காங்க. ராஸ்கல், எனக்கே நீ லஞ்சம் தரியா? எவ்வளவு திமிர்றா உனக்கு? எல்லாரையும் உள்ள தள்ளுங்க. இவன் மட்டும் பேச ஆரம்பிச்சானா இவனை உள்ளேயே தலைகீழ தொங்க வைங்க. போங்கடா. இவன் போய் சொல்றான். அவ என்னோட மனைவி. எனக்கு கல்யாணம் ஆக இருந்தது. கல்யாணம் ஆகதானே இருந்தது. கல்யாணம் தான் ஆகலையே. கல்யாணம் ஆனாதான் அவன் உனக்கு பொண்டாட்டி. சொல்லிட்டு போய் உட்காரு. என்ன யோசிக்கிற? என்ன
ரிஷி அண்ணன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. லக்ஷ்மி ஒன்னையும் தான். இங்க என்ன பண்றீங்க? வாங்க Okay. வாங்க, வாங்க. சீக்கிரம் எழுந்துங்க வாங்க. இத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். வா போலாம். வாங்க வாங்க. அதே மாதிரி இரு நாங்க வந்துட்டோம். சரி சரி நீங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சீக்கிரம் வாங்க அதே மாதிரி சொல்லிடுங்க என்ன நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஐம் சாரி. ஓகே एवरीवन. இப்போ முதல்ல வந்து நம்ம ரிஷி ப்ரோ and his would be wife லக்ஷ்மி பாஜாவா இல்ல ஓபராயா? வெரி குட். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிஷி ப்ரோக்கு நேரா ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். அதனால ரொம்ப முக்கியமானது ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மியும் டைமுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பணும். அவங்க கிளம்புறதுக்காக செலிப்ரேஷனை நிப்பாட்ட முடியாது. So the big and breaking news is நாம இந்த பியூட்டிஃபுல் கப்பலோட ரிசப்ஷனை இன்னைக்கே போஸ்ட்போன் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரைட். இப்பதான் எங்ககிட்ட ஐயர் சொன்னாரு. அது என்னன்னா இந்த அழகான ஜோடிக்கான அழகான முகூர்த்தம் 9:15 மணிக்கு. 9:15. இது என்ன புது கதையா இருக்கு? இந்த ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. பாரு, இன்னும் சும்மா 40 உட்கார்ந்து நிமிஷம் தான் அழுதுட்டு வெளில போ. இருக்கு. ஓகே, கல்யாணம் 8:30 மணிக்கு இல்லாம இப்போ 9:15க்கு நடக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். கிளாப் பண்ணுங்க. இன்னும் புரியலையா? என்ன விஷயம் என்னன்னா இன் ஷார்ட் இங்க பாரு, இன்ஷாட்ங்கிற பேர்ல எங்களை எல்லாம் அருன்னு அடுத்தது போதாரா? பாக்கி ஆரம்பி. நேஹா இதையெல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். நான் எப்படி எல்லாம் ஏமாந்து போறேன்? முதல்ல இந்த ரிஷி வேணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நான் தான் ஏமாறேன். அம்மா நீங்க பாத்தீங்களா அந்த லக்ஷ்மி ரிஷி கூட எப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒருத்தர் தள்ளி விளையாடுறதுக்கு இது ஒண்ணு கபடி விளையாட்டு இல்ல. தலையெழுத்து விளையாட்டை நீ விளையாடிட்டு இருக்க. இதுல நீ கபடி விளையாட்டு விளையாடணும். லக்ஷ்மி ஸ்டாண்டப்பே ஆக கூடாது. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்றன்னா கல்யாண ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கிளம்பு. போய் மண்டபத்துல உட்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் 7 தடவை சுத்தி வர்றது, கழுத்துல தாலி குங்குமம். ரிஷி நிரந்தரமா உனக்கே சொந்தமாயிடுவான். ட்ரெஸ் எங்க வச்சிருக்க? சீக்கிரம் போய் போடு. என்னடி என்னாச்சு? இப்ப என்னத்தை தேடுற? ரோடு வேஸா? தமிழ்ல பேசி தொலை. என்ன தேடுறேன்னு சொன்னா நானும் தேடுவேல. அந்த கல்யாண ட்ரெஸ் லக்ஷ்மி ட்ரெஸ் மாதிரி எனக்கு கொடுத்தீங்கல்ல, சேம் டு சேம். அது எங்க போச்சுன்னு தெரியல, கிடைக்கல. காணோம்னா உன் கையில தானடி கொடுத்தேன். நீ கொடுத்திருக்கலாம், ஆனா எனக்கு இப்ப கிடைக்கல. என்ன பண்றது? என்னடி பண்ணி வச்சிருக்க? நல்லா தேடு. அது மட்டும் கிடைக்கலன்னா நீ ரிஷிக்கு ஜோடி ஆகவே முடியாது. ரொம்ப ஜாலியா இருந்ததுல ரொம்ப
தேங்க்யூ கடவுளே. அக்காக்கு நல்ல மாப்பிள்ளையா காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ கடவுளே, இவ்வளோ நல்ல மாமாவை கொடுத்துருக்கீங்க. சித்தி என்னடனா போயும் பல்வேந்தர் கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கடவுள் லட்சுமி அக்காக்கு தான் சப்போர்ட்டா இருக்காரு. நீ லட்சுமியை கல்யாணம் பண்றது கடவுளுக்கே பொறுக்கல. ரிஷிக்கும் லட்சுமிக்கு தான் கல்யாணம் நடக்கும் போலயே. தேவையில்லாம பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நானாடா பைத்தியக்காரன்? நீதான்டா பைத்தியக்கார மாதிரி லட்சுமி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா பைத்தியம் தான். என்ன விட்டுட்டு அங்க போனால, அதுவும் அவன் எதிர்க்க என் மானத்தையே வாங்கிட்டா. நான் கல்யாணம் பண்ண லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி அவளை தினம் கொடுமைப்படுத்துவேன்டா. ஏய் பல்பித்தர், நான் சொல்றது பொறுமையா கொஞ்சம் கேளு. டேய் ஏன்டா சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்? நீ எது பண்ண போனாலும் அது பிரச்சனை தானே போய் முடியுது. இப்ப கல்யாணத்தை நிறுத்த பார்த்தோம், பிரக்யா மேடம் நடுவுல வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. திரும்பவும் நிறுத்த பார்த்தோம், திரும்பவும் அவங்க வந்துட்டாங்க. ஒரு வழியா அவளை கடத்திட்டோம்னு நினைச்சா கடைசியில அந்த ஹீரோ வர வந்து நிக்கிறான். நமக்கு லட்சுமி கிடைக்கல, அசிங்கப்படுத்த போதும். இந்த மாதிரி புலம்புறதா இருந்தா இதோட நிறுத்திக்கோ. ஒழுங்கா நடந்துக்க. இங்க இருந்து எப்படி வெளியே போறோம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், இங்க நம்ம தப்பிக்க முடியாது. இங்க நம்ம எப்படி வெளியே போக முடியும்? ஏய், வெளியில எங்க போறோம் அவங்க நம்மள விட மாட்டாங்க. வாயை மூடு. இங்க இருந்து எப்படி வெளியே போகணும்னு எனக்கு தெரியும். நம்மள யார் வெளியே எடுப்பாங்க? நம்மள யார் காப்பாத்துவாங்க? என் ஐடியா காப்பாத்தும். இரு, இங்க வாங்க. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி காட்டிக்கணும். சரியா? நம்ம சண்டை போடுறத பார்த்த உடனே அந்த போலீஸ்காரங்க நேர கதவு திறந்துட்டு உள்ள வருவாங்க. அவங்க வந்த உடனே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகும். அதெல்லாம் சரி. ஆனா இன்ஸ்பெக்டர், ஏய் இரு, அவன் நைட் டியூட்டிக்கு இருக்க மாட்டான். அவங்க பேசுறத கேட்கலையா? போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தானே. அந்த போலீஸ்காரங்க உள்ள வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். என்ன புரியுதா? அந்த மயக்க மருந்து கலந்த டிஷ்யூ எங்க? அதை உள்ள வைடா. போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க மூஞ்சில இதை வச்சிருங்க. சரியா? சரி, ரெடி. லக்ஷ்மி, மாமா, ஹே, சீக்கிரம் வா. குருச்சரன் மாமா. பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. டிராவல்லாம் வசதியா இருந்ததா? அருமையா இருந்தது. லக்ஷ்மி, இவர் தானே அந்த இவர் என்னோட சித்தப்பா. இவர் எங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. யா, ஆஃப் கோர்ஸ். வாங்க, லட்சுமி அக்கா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க, நீங்க போங்க, இந்த பெட்டியை நான் எடுத்துட்டு வரேன். வாங்க. விடுங்க. அங்க பாத்தீங்களா? நல்லா இருப்பா, சந்தோஷமா இருக்கும். கடவுள் உங்க ரெண்டு பேரும் எப்போ நல்லா வச்சிருக்கணும். உங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுல, இனி எந்த குறையும் இருக்காது. லக்ஷ்மி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க அவ அப்பா மாதிரியே இருக்கீங்க. இல்லப்பா, இல்ல. அது இவங்க அப்பாவை மாதிரி என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. அவரு மனுஷனே கிடையாது, அவரு ஒரு கடவுள். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு. உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம். மாமா, உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா? அப்பா ரொம்ப நல்லவர். மாமா தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இன்னைக்கு நிஜமாவே உங்க அப்பா இங்க இருந்திருக்கணும். என் அப்பா இதோ இங்க இருக்காரு. இவரும் என்னோட அப்பா தானே. என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இவர் தான். நீங்க இப்படி கை கூப்பி எல்லாம் கும்பிடக்கூடாது சார், ப்ளீஸ். நாங்க தான் உங்களை கும்பிடணும் இந்த மாதிரி மருமகளை கொடுத்ததுக்கு. சாரி, அந்த கரண் சொன்னால he is your. கரண் சியா? Yes. நாங்க அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வந்துடும். சரி, லெட்ஸ் கோ. வணக்கம் அங்கிள். வணக்கம். வணக்கம். ஹாய். வணக்கம். ஹாய். தேங்க்யூ ஃபார் கமிங் கரண். அட என்ன அங்கிள், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் us. இன்வைட் பண்ணி தானே ஆகணும். என் பொண்ணு உங்களோட உயிருக்குயிரான ஃபேன் ஆச்சே. அப்புறம் நாங்க லக்ஷ்மியோட ஃபேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வந்துதானே ஆகணும். நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? 8:30க்கு ஷார்ப்பா வருவேன்னு சொன்னேன். அதான் நாங்க நேரா கல்யாணத்துக்கே வந்துடலான்னு வந்துட்டோம்.
இவங்க என்னோட அம்மா. வணக்கம்மா. அப்புறம் இவ என் சிஸ்டர். ஹாய். பரவாயில்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். சந்தோஷமா இரு. லக்ஷ்மி, இவன் தான் சமருத்ரா, கரனோட பிரதர். கரண் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் இவனும் போவான். அண்ணன் மேல அன்பு அதான். அப்புறம் இவங்க என்னோட அம்மா. கரண் தம்பி, வெல்கம் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. அப்படிலாம் இல்ல, நீங்களாம் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிஸி ஆவேன்? லக்ஷ்மி, உனக்கு ஒன்று தெரியுமா? இவங்களால தான் நம்ம கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்கும் இவங்க 2 பேர் தான் காரணம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் தான் சொன்னேன், நீங்க மட்டும் தனியா வராதீங்க, எப்படி மொத்த ஃபேமிலியோட வாங்கன்னு. வாங்க போலாம். நீங்க போங்க. இவனுக்கு என்ன பண்றாங்க? அடங்கவே மாட்டானுங்க. ஏய், டேய், இங்க வாடா. விடுடா. போட்டு ஏறிடா. உன்னை நான் விட மாட்டேன். தலைவலியா இருக்கு. போய் சாவியை கொண்டா. லாட சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாடா மஞ்சுநாத். நல்லா தூங்குடா மஞ்சுநாத். குட் நைட். நீ பூட்டு போட்டுரு, உள்ளே இருக்கட்டும். இவனுங்க போனை ஆஃப் பண்ணி எடுக்க முடியாத தூரத்துக்கு தூக்கி போடு. இவனுங்க யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்களா கடவுளுக்கு பயப்படுவீங்களா? நீங்க எல்லாரும் இங்க இருந்து போய் கடவுளோட காலடியில உட்காந்துக்கோங்க. இனி எனக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க. டேய் பப்ளு, நீ என் கூட வரியா? வர. நீங்களா போங்க, கிளம்புங்க, எங்கேயாவது போங்க, கண்ணில் படாதீங்க. லக்ஷ்மி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த தடவை அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னக்கா ஆச்சு? வாங்க, வந்து உட்காருங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. நீ ஏதோ சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, உன்னோட வாய் தான் எதையுமே சொல்ல மறுக்குது. ஆனா உன்னோட கண்கள் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கு. என்ன சொல்ல நினைக்கணுமோ அதை சொல்லிடு. மனசுல எதையும் வச்சுக்காத. இப்பதான் அக்கா எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா. அக்கா சொன்னாங்க, உங்களை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வருதா. சரிப்பா, வச்சிடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட அம்மா அப்பா எங்களை விட்டுட்டு கடவுள் கிட்ட போயிட்டாங்க. அதனால அக்காவுக்கு நீங்க அம்மா மாதிரி தெரியுறீங்க. நான் அம்மாதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க. பிரீத்தாவும் சிருஷ்டியும் இருக்காங்கல்ல. அவங்கள நான் வளர்க்கவே இல்லை தெரியுமா? அவங்களோட அப்பா தான் அவங்கள வளர்த்தாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்துட்டாங்க. என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அம்மாவோட பாசத்துக்காக வந்தாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க. நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லாததுனால நீ நம்பிக்கையே இல்லாம இருக்க. அதான் இப்படி கவலைப்படுற. உனக்கு அந்த கவலையே வேண்டாம். அம்மா நான் இருக்கேன்ல. உன்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படிதானே கனவு கண்டிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே கனவு தான் இருக்கும். தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ராஜகுமாரன் வரமாட்டானான்னு அவங்க ஏங்குவாங்க. இப்ப பாத்தியா, கரனும் மத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ரிஷி இருக்கானே பயங்கர ஃபேமஸ் ஆமே, அவனை மீட் பண்ண எல்லாரும் தவிப்பாங்களாம். அப்படிப்பட்டவனை இன்னைக்கு அந்த கடவுள் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணவ லக்ஷ்மி. உன் மேல அன்பு காட்டுற மாமியார் வீடு
உனக்கு அன்பான கணவன் கிடைச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இறந்து போனவனோட அம்மாவும் அப்பாவும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ இப்படி அழுதுகிட்டு வேதனைப்படுறத பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். உன்னை பார்த்து அவங்களும் வருத்தப்படுவாங்க. நீ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்லலாம் சொல்லுவாங்க, யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட கடைசி ஆசை நிறைவேறலன்னா. அவங்களுடைய கடைசி ஆசைதான் நிறைவேறதே. உன்னை கல்யாண குளத்துல பார்க்க நினைச்சாங்க, அதனால இப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இல்ல? நீ இனிமே எதுக்கும் அழக்கூடாது. உங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அவங்க இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா அவங்களுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அப்புறம் நமக்குள்ள ஒரு புது உறவு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ என்ன கூப்பிடு, நான் தாராளமா வருவேன். நீ சந்தோஷமா இருக்கணும். அதோட என் பொண்ணு மேல யாரு கண்ணு பட்டுடக்கூடாது. Thank God நாங்க பிளான் பண்ண முடியல. ஹாய், கொஞ்சம் மேக்கப் பண்ணலான்னு வந்தேன். இவ எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறா? ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே பண்றாளே.